ஒரு காட்டில் ஒரு குரங்கு வசித்து வந்தது. அந்த காட்டின் நடுப்பகுதியில் ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. ஆற்றின் கரையில் ஒரு நாவல் மரம் நின்றது. அதிலிருந்த நாவல் பழங்களை தின்று குரங்கு உயிர் வாழ்ந்து வந்தது. அக்காட்டின் ஒரு பகுதியில் பெரிய ஆறு ஒன்று ஓடியது. அந்த ஆற்றில் எப்போதுமே நீர் பெருக்கெடுத்து ஓடும். ஆற்றிற்கு மறுபக்கத்தில் இருக்கும் காடு மிகவும் செழிப்பாக காணப்பட்டதால் அங்கு போய் பார்க்க வேண்டும் என்று குரங்கிற்கு ஆசை ஏற்பட்டது. ஆனால் குரங்கிற்கு அந்த ஆற்றை கடந்து போக பயமாக இருந்தது. ஒரு நாள் ஆற்றில் இருந்த முதலை ஒன்று நாவல் பழம் தின்று கொண்டிருந்த குரங்கை பார்த்து, நாவல் பழம் மிகவும் ருசியாக உள்ளதா எனக் கேட்டது. குரங்கும், முதலையாரே, உமக்கும் சில நாவல் பழம் பறித்து தருகிறேன், சாப்பிட்டு பாருங்கள் என்று நாவல் பழங்கள் சிலவற்றை பறித்து ஆற்றில் வாயை பிளந்து கொண்டிருந்த முதலையின் வாயில் போட்டது. முதலையும் பழத்தை ருசித்து சாப்பிட்டது. அவற்றை சாப்பிட்ட முதலை இந்த சுவையான பழங்களை உண்ணும் முதலையின் ஈரன் மிகவும் ருசியாக இருக்கும் என எண்ணியது. அதனால் முதலை குரங்குடன் நண்பனாக பழகி அதன் ஈரலை உண்ண திட்டம் போட்டது. குரங்காரே, நீர் எனக்கு நல்ல பழங்களை தந்து என் பசியை தீர்த்தீர், உமக்கு நான் ஏதும் உபகாரம் செய்யலாம் என்று யோசிக்கின்றேன் என்று கூறியது. அத்துடன் ஆற்றின் மற்ற கரையில் நல்ல பழமரங்கள் பழுத்து தூங்குகின்றன. நீர் அங்கு சென்றால் அப்பழங்களை நீயும் உண்டு எனக்கும் தரலாம் அல்லவா என்றது. அதற்கு குரங்கு, எனக்கும் அக்காட்டை பார்க்க வேண்டும் என்று பல நாளாக ஆசை இருக்கு, ஆனால் எனக்கு இந்த ஆற்றை கடந்து போகத்தான் பயமாக இருக்கிறது என்றது. அதனை கேட்ட முதலை, நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்பட வேண்டும்? இப்பவே எனது முதுகில் ஏறி இரு, நான் உன்னை அக்கறையில் சேர்த்து விடுகின்றேன் என்றது.